வெல்கம் டு அரிஸ்கோம் சேனல். குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸை ஒதுக்கி வைக்கிறாங்களா, வெஜிடபிள்ஸை சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, அப்போ இப்படி ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா நைட் டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடலைன்ற கவலையை போக்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப முழு சத்தும் அவங்களுக்கு கிடைக்கிது. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கேரட் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன டம்ளரில் ஒரு 50 ml தண்ணி சேர்த்து நல்லா மைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் உள்ள சாறை மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திட்டு அரிசி மாவு நான் இப்போ 1.5 கப் எடுத்திருக்கேன். இந்த 1.5 கப் அரிசி மாவுக்கு கரெக்டாகவே இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த காய்கறி சாறு வந்து லைட்டான சூடாக இருந்தால் போதும். ரொம்ப சூடு பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சூடாக இருக்கிறப்பயே இந்த மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஸ்பூனை வச்சு கூட ஃபஸ்ட்டு கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு. அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1 கப் பீட்ரூட் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட ஜூஸையும் நம்ம எடுத்துக்கிறலாம். எடுத்துகிட்டு இதையுமே லைட்டாக சால்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லைட் சூடாக ஆகட்டும். அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப் அரிசி மாவு, அதையும் இதே மெத்தடில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சாறை சேர்த்து ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மெத்தடில் நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடாக இருந்துச்சுன்னா கையிலேயே இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இந்த பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ண உடனே உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். இந்த கலர்ஃபுல்லான மாவை நம்ம இப்போ இடியாப்ப அச்சில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் புளியிறப்ப ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. லைட்டாக புளிஞ்சாலே சூப்பராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கான ட்ரிக்கு. கண்டிப்பாக பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக பூ போல் வருது. வெந்து வந்தாலுமே இந்த இடியாப்பம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக அடிப்பொலியாக இருக்குங்க. இப்போ கேரட்டில் உள்ள மாவை எல்லாமே நம்ம ஓரளவுக்கு பிழிஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து பீட்ரூட்டை பார்க்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு பீட்ரூட் மாவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பிழியிறப்பயே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பிழியிறப்பயே நம்ம அந்த கலர்ஃபுல்லான இடியாப்பத்தை சாப்பிட்லாம் அப்படின்ற அளவுக்கு குழந்தைங்களுக்கே தோணும். அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி கலராக செஞ்சு கொடுக்குறனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 மாவும் மிச்சம் இருக்குது. அதை மல்டி கலராக செய்யலாமேன்ட்டு அதையும் சேர்த்து 2யுமே பிழிஞ்சு எடுத்துகிட்டே பாருங்கள். பிழியிறப்பயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு அது வந்து ரொம்ப கடினமாகவே இருக்காது, லேசாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இடியாப்பம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஒரு 10 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், நைட் டின்னர் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஹெல்த்தியாகவே ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், துணியில் ஒட்டாமல் எப்படி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக வருதுன்னு பாருங்கள். துணியில் ஒரு துளி கூட ஒட்டலை. பீட்ரூட்டில் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கொதிக்க விட்டுட்டோம்னா இந்த மாதிரி கலர் போயிடும். நீங்கள் வந்து இப்போ வச்ச உடனே ஒரு 2 நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். எனக்கு இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொதிக்க விட்டனால கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்கள், எடுத்து பார்க்குறப்ப பாருங்கள், கேரட் இடியாப்பம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கேரட் இடியாப்பம் அப்படியே பூ போல் இருக்குது. குழந்தைங்க சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பீட்ரூட் இடியாப்பமும் அதே மாதிரி தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பூ போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பூ போல் ரெசிபி தான் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.